அடுத்து வந்து டைரக்டரு. நான் படம் பார்க்கும்போது, படம் பார்த்துட்டு வெளியே வந்து சொன்னேன். சார் இது என்ன சார் இது வெற்றிமாறன் படம் மாதிரி இருக்கே அப்படின்னு. இன்னும் லலித் சிரிச்சார். ஏன் சார் சிரிக்கிறீங்கன்னு. அப்படி சும்மா இருந்தேன். இல்லை சார் டைரக்டர் பார்க்கணும். ஏன்னா நான் உடனே அந்த படத்தை எப்படி குழந்தை பிறந்த உடனே அந்த தாய்க்கு வந்து குழந்தை பார்க்கணுங்கிற மாதிரி இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு முதல்ல தோணுச்சு வந்து இந்த டைரக்டர் எங்கே சார் டைரக்டர் பார்க்கணுன்னு. இல்லை சார் வெற்றிமாறனை பார்க்க போயிருக்காருன்னு. ஏன் சார்னா அவர் வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் சொன்னார். ஸோ உங்களுடைய ஸ்டாம்ப் வந்து அந்த படத்தில் இருக்குது. டைரக்டராக வந்து உங்கள் ஸ்டாம்பை வந்து அவர் பிரதிபலிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்கு. என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரொம்ப மைன்யூட்டாக மனித உணர்வுகளை வந்து மைன்யூட்டாக வந்து கவனிச்சிருக்காங்க. நான் கூட நிறைய போலீஸ் ஸ்டோரி படம் எடுத்திருக்கேன். ஆனால் என்னோடதெல்லாம் வந்து அப்படி மேலே வந்து ஒரு கமர்ஷியலாக மேலே ஓடிட்டே இருக்கும். இப்போ படம் பார்த்த பிறகு எனக்கே கொஞ்சம் அவமானமாக இருந்தது தமிழ். உங்கள் படம் பார்த்த பிறகு அடடா இவ்வளோ விஷயங்கள்லாம் படத்தில் இருக்குது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு மரியாதை இருந்திருக்குமே.